அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தமிழகத்தினுடைய முதல்வர் கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்தில் உயிரிழந்த 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலையை வழங்கியிருக்கிறார். இது சம்பந்தமான உயர்நீதிமன்ற வழக்கு முதலமைச்சர் தற்காலிகமாக வேண்டுமானால் அந்த வேலை உத்தரவை வழங்கலாம் என்று உத்தரவு அளித்திருக்கிறது. இந்த விஷயத்தில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். வேலை வாய்ப்பு என்பது ஜாதி, மதம், மொழி, இனம், வசிப்பிடம், பிறப்பிடம், வேறு காரணங்கள் சொல்லி பாகுபாடு காட்டி வேலை வாய்ப்பை வழங்கக்கூடாது என்பது அரசியலமைப்பினுடைய சரத்து 16 சொல்கிறது. அரசியலமைப்பினுடைய சரத்து 14 சட்டத்தின் முன்பாக அனைவரும் சமம் என்று சொல்கிறது. ஆக ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 16 என்பது அரசியலமைப்பு சொல்லியிருக்கிறது. அரசியலமைப்பின் பிரதானம் ஒரு மாநிலத்திலோ அல்லது மத்திய அரசோ ஒரு வேலைவாய்ப்பை அரசு நிரந்தர வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கென பிரத்யேகமாக இருக்கக்கூடிய தகுதிகள், கல்வி தகுதி, தேர்வு, அதில் என்ன பிரத்யேகமான வழிமுறைகள், நெறிமுறைகள் இருக்கிறதோ அதை பின்பற்ற வேண்டும். இப்போ தமிழகத்தை பொறுத்த மட்டிலே டிஎன்பிஎஸ்சி, அந்தந்த மாநிலத்தில் தேர்வாணையங்கள், மத்திய அரசு மத்திய தேர்வாணையம், அல்லது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அந்த பதிவு மூப்பு சீனியாரிட்டி, அல்லது குடும்பத்தில் ஒரு அரசு பணியில் இருந்தவர் பணிக்காலத்தில் இறந்திருந்தால் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை. இதை தாண்டி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் யாருக்கு? முன்னாள் இராணுவத்தினர், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் குடும்பங்கள். இந்த வகையில்தான் சிறப்பு அனுமதியை அரசாங்கம் பல்வேறு அரசு ஆணைகள் மூலமாக, நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமாக வழங்கியிருக்கிறது. ஆனால் தமிழகத்தினுடைய முதல்வர் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்காக அவர் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக வந்து நீண்ட நெடுநேரம் காத்திருந்து அந்த கூட்ட நெரிசலிலே அவர்கள் இறந்திருக்கிறார்கள். அந்த விஷயத்தினுடைய வழக்கு சிபிஐயில் இருக்கிறது. அதற்கு நான் போக விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்திலே அந்த கூட்ட நெரிசலிலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இறந்திருக்கிற அந்த நிலையில் அவர்களுக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுப்பது வேண்டிய ஒன்றுதான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அதை அரசாங்க வேலையாக நிரந்தரமான ஒரு டியூட்டியாக கொடுப்பது தான் சட்டவிரோதம். 2006ஆம் ஆண்டில் கர்நாடக அரசு எதிர் உமாதேவி என்ற வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியலமைப்பு பிரிவு, கான்ஸ்டியூஷன் பெஞ்சு, அப்போ அரசியலமைப்பு பிரிவு அந்த பெஞ்சு, அரசியலமைப்பு அமர்வு, அப்போ 5 நீதிபதிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அமர்வு ஒரு அருமையான வரலாற்று சிறப்பு தீர்ப்பை தந்திருக்கிறது. விதிகளுக்கு முரணாக, தகுதிக்கு முரணாக, சிறப்பு காரணங்களின் பேரில் நிரந்தர பணியை ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 16 மீறி யாரும் கேட்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தற்காலிகமாக எந்தவித நீதிமன்ற தடையுமின்றி 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து வேலை செய்திருந்தால் நிரந்தர பணியை தடை செய்வதற்கு வழி இல்லை. ஆனால் அதில் தகுதி இருக்க வேண்டும். தகுதி, ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன், எல்லோருக்குமான குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுதான். அப்போ ஒரு சாதாரண ஒரு பள்ளியில் அலுவலக உதவியாளர், ஆய்வக உதவியாளர், காவலர் துவங்கி ஸ்வீப்பர் துவங்கி அனைவருக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டில் சீனியாரிட்டி அல்லது ஏதேனும் ஒரு தேர்வு, நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளர், பெய்லி, ப்ராசஸ் சர்வர் என்று பல போஸ்டிங்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் கூட தேர்வு வைக்கிறாங்க உயர்நீதிமன்றம். அப்போ அரசாங்கத்தால் நிர்ணயம் செய்யப்பட்ட தேர்வாணையங்கள் வழியாக, வேலைவாய்ப்பு அலுவலகத்தினுடைய பணிமூப்பு வழியாக, அல்லது அரசு பணியில் இருந்து இறந்தவரின் வாரிசுக்கு கருணை அடிப்படையில் முன்னாள் இராணுவத்தினர், தியாகிகள், இவர்களை தாண்டி எந்தவிதமான ஒரு முன்னோட்டமும் இல்லாத, முன்னுதாரணமும் இல்லாத ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே வந்து நீண்ட நேரம் காத்திருந்து தலைவர் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்தும் விதமாக காத்திருந்து மயங்கி இறந்தவர்களுக்கு அரசாங்க வேலை கொடுப்பது என்பது அரசியலமைப்பினுடைய சரத்து 14க்கும் 16க்கும் விரோதம் என்று
2006 உமாதேவி வெர்சஸ் கர்நாடக ஸ்டேட் என்கின்ற அரசியல் அமைப்பு அமர்வு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. ஆகவே தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் சமீபத்தில் கரூரிலே வழங்கிய அந்த வேலைவாய்ப்பு உத்தரவு நிச்சயமாக தற்காலிக அடிப்படையில் வேண்டுமானால் தொடரும், நிரந்தர பணியாக அவர்களுக்கு கொடுக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தில் இது குறித்த மேல்முறையீட்டில் அவர்கள் தோற்றுத்தான் போவார்கள். அந்த உத்தரவு நிச்சயமாக தோற்கடிக்கப்படும். அப்போ அரசியலமைப்பு சட்டத்தின்படியாகத்தான் ரூல் ஆஃப் லா இருக்க வேண்டும், சட்டத்தினுடைய ஆட்சி இருக்க வேண்டும். எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கக்கூடிய வகையில் அரசியல்வாதிகள் ஆளுநர்கள் முதல்வர் செய்தால் அது உச்சநீதிமன்றத்தால் அது நிராகரிக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.